மாலிக்குள்ள தற்போது ஒரு பெரிய சண்டையே நடைபெற்று வருகிறது. மாலியினுடைய தலைநகர் பமாகோ தற்போது ஆயுத குழுவினுடைய சுற்றி வளைப்பில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு இடது பக்கமாக மொரிட்டானியா இருக்கிறது, அதுக்கு கீழே புர்கினோ ஃபசோ இருக்கிறது. புர்கினோ ஃபசோ நமக்கு தெரியும், இப்ராஹிம் ட்ரூடோ என்கிற ஒருவரால் ஃபேமஸான ஒரு பகுதி. இந்த வீடியோவில் இப்ராஹிம் ட்ரூடோ பற்றிய ஒரு பகுதியும் பின்னால் இருக்கிறது. அதை பார்க்கும்போது உண்மையிலே அவர் யாருங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த ஜமாத் நுஸ்ரத் என்கிற அமைப்பினுடைய முக்கிய நோக்கமாக அவங்க எதை சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்கள் மாலியை ஒட்டுமொத்தமாக கைப்பற்ற இருக்கிறோம், கட்டுப்படுத்துவதுதான் எங்களுடைய தேவையாக இருக்கிறது. மேற்கு நாடுகளுடைய செல்வாக்கை இங்கிருந்து இல்லாமலாக்கணும், குறிப்பாக பிரான்சினுடைய செல்வாக்குகளை இல்லாமலாக்கி எங்களை நாங்களே ஆளுகிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போறோம் என்பதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான தத்துவமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இப்ராஹிம் ட்ரூடோவினுடைய படையைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்களை ஒரே தாக்குதலில் அவர்கள் கொன்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய நாள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா, ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு முக்கியமான நாடாக கருதப்படுகிற மாலி தற்போது முற்றுமுழுதான ஒரு முற்றுகையின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மாலியினுடைய தலைநகர் அங்கிருக்கக்கூடிய ஒரு குழுவால், ஆயுத குழுவால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில உள்நாட்டு போர் உச்சம் தொடுவதையும் அந்த நாடுகளில் தொடர்ந்து நம்ம பார்க்க முடிகிறது. அது மாலி மாத்திரமல்ல, மாலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புர்கினோ ஃபசோ, நைஜர், நைஜீரியா, மொரிட்டானியா, இப்படி பல நாடுகளில் உள்நாட்டு குழப்பங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சூடானில் உச்சமாக நடைபெற்று வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகள் என்றாலே தொடர்ந்து சண்டையும் சச்சரவுமாக இருக்கக்கூடிய நாடுகள் என்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் திடீரென கடந்த ஓரிரு மாதங்களாக மாலி உச்சகட்டமான ஒரு முற்றுகையின் கீழ் தள்ளப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது மாலியில்? அங்கு முற்றுகையிட்டிருப்பவர்கள் யார்? எதனால் இந்த முற்றுகை தொடர்கிறது என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், சூடானுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக 2015களுக்கு பிறகு அன்றைய ஆட்சியாளராக இருந்த பஷீர் அல் ஒமர் என்கிறவர் அவருக்கான ஒரு பாதுகாப்புக்காக உருவாக்கிய ஒரு ஆயுத குழு பின்னாட்களில் நாட்டினுடைய துணை இராணுவ குழு என்கிற பெயரில் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிறகு தற்போது அந்த நாட்டுக்குள் உச்சமான சண்டை நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இராணுவத்திற்கும் இந்த ஆயுத குழுவுக்குமான சண்டை தான் தற்போது உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நிலையாக மாறி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் மாலிக்குள்ள தற்போது ஒரு பெரிய சண்டையே நடைபெற்று வருகிறது. மாலியினுடைய தலைநகர் பமாகோ தற்போது ஆயுத குழுவினுடைய சுற்றி வளைப்பில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. யார் அந்த ஆயுத குழுக்கள்? எதற்காக சுற்றி வளைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மாலியில் செயல்படக்கூடிய ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் என்கிற அமைப்பு தான் தற்போது மாலியினுடைய தலைநகரத்தை மொத்தமாக ரவுண்ட் அப் பண்ணி இருக்கிறாங்க. அங்கிருந்து யாரும் வெளியேறவும் முடியவில்லை, உள்ளே நுழையவும் முடியவில்லை. யார் இந்த ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் வல் முஸ்லிமூன் என்று பார்த்தீங்கன்னா, அல் காயிதா அமைப்பினுடைய துணை குழுவாகத்தான் இவர்கள் அறியப்படுகிறார்கள். மாலிக்குள்ள இருக்கக்கூடிய 3 அல்லது 4 ஆயுத குழுக்கள் ஒன்றிணைந்த ஒரு குழுவாகத்தான் இந்த ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் வல் முஸ்லிமூன் என்கிற அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பினுடைய பெயர்ல நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வல் முஸ்லிமூன் என்கிற பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். பொதுவாகவே ஒரு நாட்டுக்குள்ள ஒரு கிளர்ச்சியை தூண்டுறதுக்கு அல்லது ஆட்சியை பிடிப்பதற்கு ஆயுத குழுக்கள் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதங்களில் மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னு சொன்னா இஸ்லாம் முஸ்லீம்கள் என்கிற ஆயுதம். நாங்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போறோம், முஸ்லீம்களை எல்லாம் இஸ்லாத்தின் கீழ் வாழ வைக்க போறோம், எனவே தான் நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று இவர்கள் செய்கிற அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் வரம்பு மீறிய ஆயுத மோதலுக்கும் இஸ்லாம் முஸ்லீம் என்கிற பெயர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். முதலில் இவர்கள் செய்கிற இந்த காரியங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது சூடானில்
நடக்கக்கூடிய சண்டைகளாக இருந்தாலும் சரி, மாலியில் நடக்கக்கூடிய சண்டைகளாக இருந்தாலும் சரி, இப்படி பல நாடுகளில் இந்த ஆயுத குழுக்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பில்லை. அவர்கள் தங்களுடைய இயக்கத்தை வளர்த்துக் கொள்வதற்காக, அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்காக இந்த பெயர்களை பயன்படுத்தி வருகிறார்கள். சோமாலியா போன்ற நாடுகளில் சண்டையிடக்கூடியவர்களும் கூட நாங்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரப்போகிறோம் என்கிற போர்வையை தான் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஆட்சியை பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், அது ரெண்டாவது. ஆனால் இஸ்லாமிய பேரை ஏன் கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால், இஸ்லாத்தில் பேரை சொன்னா தான் அந்த மக்கள் இல்லாமல் ஒரு இஸ்லாமிய ஆட்சி வரப்போகுது, நம்ம நாட்டில் நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி ஆட்சி நடக்க போகுது என்கிற ஒரு மனோநிலைக்கு வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறதுனால தான் இந்த காரியத்தை செய்கிறார்கள். உண்மையிலேயே மாலியில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் என்கிற அமைப்புக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இஸ்லாம் ஒரு சண்டைக்கு, ஒரு யுத்தத்திற்கென்று பல விதிமுறைகளை வைத்திருக்கிறது. யுத்த காலத்தில் கூட எப்படி செயல்பட வேண்டும் என்கிற சட்டங்களை அழகாக வகுத்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தின் பெயரால் இவர்கள் செய்வது அத்தனையும் படுகொலைகளாக இருக்கிறது. தற்போது மாலியினுடைய தலைநகரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உண்பதற்கு உணவில்லாமல், பயன்படுத்துவதற்கு பொருட்கள் இல்லாமல் பட்டினிச்சாவில் அந்த மக்கள் அழியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் சூடானுடைய அல்ஃபஷர் நகருக்கும் நடைபெற்றது, நடந்து கொண்டிருந்தது என்பதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அதே தொனியில தான் தற்போது இவர்களும் செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய வரைபடத்தில் நீங்க பார்க்க முடியும், மாலி இந்த இடத்தில் இருக்கிறது. இதுதான் மாலியினுடைய அமைப்பு. ஒரு இந்த நாடுகளோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் பெரிய நாடு, நைஜரை விட பெரிய நாடாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. இதற்கு இடது பக்கமாக மொரிட்டானியா இருக்கிறது, அதுக்கு கீழே புர்கினோ ஃபசோ இருக்கிறது. புர்கினோ ஃபசோ நமக்கு தெரியும், இப்ராஹிம் ட்ரூடோ என்கிற ஒருவரால் ஃபேமஸான ஒரு பகுதி. இந்த வீடியோவில் இப்ராஹிம் ட்ரூடோ பற்றிய ஒரு பகுதியும் பின்னால் இருக்கிறது. அதை பார்க்கும்போது உண்மையிலே அவர் யாருங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த மாலியினுடைய தலைநகர் பமாகோவுக்கு கீழே நீங்க பார்த்தீங்கன்னா ஐவரி கோஸ்ட் இருக்கிறது. ஐவரி கோஸ்ட், செனகல் உள்ளிட்ட பகுதிகளால தான் பமாகோ, அதாவது மாலியினுடைய தலைநகரத்துக்கு தேவையான எரிபொருட்கள், உணவுகள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அத்தனையும் உள்ளே நுழையும். ஆனால் தற்போது இங்கு இருக்கக்கூடிய இந்த அல் காய்தாவினுடைய துணைக்குழுவாக செயல்படக்கூடிய ஜமாத் நுஸ்ரத் என்கிற அமைப்பு இந்த பகுதிகளை சுற்றி வளைத்திருக்கிறது. பமாகோ முழுவதுமாக அவர்களுடைய ஆயுத குழுக்களால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. உள்ள மாலியினுடைய இராணுவம் இருந்தாலும் அவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் முதலாக அமெரிக்கா, அதே போன்று யூகே, பிரான்ஸ் உள்ளிட்ட பல மேற்கு நாடுகளும் நீங்க மாலியில இருந்து எங்களுடைய மக்கள் வெளியேறி விடுங்கள் என்று சொல்லி அந்த அவர்களுடைய நாட்டு மக்களை வெளியேற்றுவதற்கு முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பல நாட்டு மக்களும் அங்கே இருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும். மாலி முழுவதுமே பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது, மின்வெட்டு துரிதமாக்கப்பட்டிருக்கிறது, கரண்ட் பவர் இல்லாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெட்ரோல் வரிசைகள் நீண்ட வரிசைகளாக இருக்கிறது. பெட்ரோல் இல்லை, அவங்களுக்கு உணவுகள் இல்லை என்கிற ஒரு உச்சகட்டமான கிரைசிஸ்ல அந்த மக்கள் சிக்கிக் கொண்டிருக்க கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியும். இந்த ஜமாத் நுஸ்ரத் என்கிற அமைப்பு, அவர்களுடைய பின்னணி என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, JNIM என்கிற ஒரு சுருக்க பெயரில் குறியீட்டில் தான் இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அல் காய்தாவினுடைய துணை படையாக, துணை ஆயுத குழுவாகத்தான் இவர்கள் உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது. மாத்திரமல்லாமல் இந்த பகுதிகளில் மாலி, இந்த புர்கினோ ஃபசோ உள்ளிட்ட அந்த பகுதிகளில் ரொம்ப சுறுசுறுப்பாக, வேகமாக தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ஆயுத குழுவாக இவர்கள் அறியப்படுகிறார்கள். 2012 வடக்கு மாலியில ஆயுதமேந்திய ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது. இந்த பகுதிகளில் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்ட நேரத்தில் முதலாக பயன்படுத்தப்பட்ட பிரான்ஸ் நாட்டினுடைய படைகளுக்கும் மாலி நாட்டினுடைய படைகளுக்கும் எதிராக இவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். மாலிக்கு உதவி செய்வதற்காக பிரெஞ்சு படை வந்திருந்தது. கிட்டத்தட்ட 8000 தொடக்கம் 10,000 பேர் இருந்தாங்க. அவங்க வெளியேறிட்டாங்க மாலியை விட்டு. அதே மாதிரி ஐநாவினுடைய அமைதி காக்கும் படை 10,000 பேர் மாலியில் இருந்தாங்க. ஒப்பந்தம் முடிவுற்ற காரணத்தினால ஐநாவினுடைய அமைதி காக்கும் படையும் அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய மாலியினுடைய போர்சஸ், இராணுவம் தான் இப்பொழுது ஆட்சியை கையிலே வைத்திருக்கிறார்கள். அங்க ஜனநாயக ஆட்சி, ஓட்டு போட்டு தேர்வு செய்கிற ஆட்சிங்கிற சிஸ்டம் இப்போதைக்கு கிடையாது. இராணுவம் தான் ஆட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க. இப்ப இராணுவத்திட்ட இருந்து ஆட்சியை பறித்தெடுப்பதற்கான முயற்சியில தான் இந்த JNIM என்கிற ஜமாத் நுஸ்ரத் இஸ்லாம் வல் முஸ்லிமூன் என்கிற அமைப்பு செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இவர்களுக்கு துணையாக அல்ஜீரியாவை
அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய அல் காயிதா இன் மஹ்ரிப் என்கிற அல் காயிதாவினுடைய அமைப்பும் முழுவதுமாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயுத குழுக்கள் 3 அல்லது 4 குழுக்கள் இணைந்து மாலியிலே அரசுக்கு எதிராக, இராணுவத்திற்கு எதிராக இந்த சண்டையிலே ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை மேலதிகமாக நம்ம தெரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இந்த JNIM என்கிற இந்த ஜமாத் நுஸ்ரத் என்கிற அமைப்பினுடைய முக்கிய நோக்கமாக அவங்க எதை சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்கள் மாலியை ஒட்டுமொத்தமாக கைப்பற்ற இருக்கிறோம், கட்டுப்படுத்துவதுதான் எங்களுடைய தேவையாக இருக்கிறது. மேற்கு நாடுகளுடைய செல்வாக்கை இங்கிருந்து இல்லாமலாக்கணும், குறிப்பாக பிரான்சினுடைய செல்வாக்குகளை இல்லாமலாக்கி எங்களை நாங்களே ஆளுகிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போறோம் என்பதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான தத்துவமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த JNIM என்கிற ஜமாத் நுஸ்ரத் என்கிற அமைப்பை இயாத் அல் காலி என்கிற ஒருவர் தான் வழிநடத்துகிறார் என்று அறியப்படுகிறது. இவர்தான் இதற்குரிய தலைவராக அறியப்படுகிறார். இந்த JNIM என்கிற ஜமாத் நுஸ்ரத் அமைப்பினுடைய தலைவராக இயாத் அல் காலி என்கிற ஒருவர் தான் அறியப்படுகிறார். 1990களில் முற்பகுதிகளில் பெரும்பான்மையாக மாலியில் இருக்கக்கூடிய பம்பரா இனக்குழுவால் ஆளப்படக்கூடிய பாரம்பரிய அரசுக்கு எதிராக இவர் ஆரம்பத்தில் கிளர்ச்சி குழுக்களை உருவாக்கியிருந்தார். பின்னாட்கள் அந்த கிளர்ச்சி குழுக்களுக்கும் அரசுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவராக இவர் செயல்பட்டது மட்டுமல்லாமல் தான் ஒரு சீர்திருத்தவாதி என்கிற ஒரு பிம்பத்தை உலகத்துக்கு கட்டமைச்சார். நான் உலகத்தில் ஒரு அமைதியை கொண்டு வர வந்திருக்கிறேன், பொதுமக்களை கொல்லுவாங்க, நாட்டையே அழிப்பாங்க, சாப்பிட உணவு கொடுக்காம கொள்ளுவாங்க, பட்டினி சாவுக்கு ஆதரவு அளிப்பாங்க, ஆனால் நான் சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று பேசுவார். இப்படி பேசியவர் இந்த இடையில சமாதான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கு பிறகு 2008ஆம் ஆண்டில் மாலியினுடைய அப்போதைய ஜனாதிபதி அமதோ துமானி என்கிறவருடைய தலைமையில் அரசு இருக்கிற போது இவர் சவுதி அரேபியாவுக்கான மாலியினுடைய தூதராக செயல்பட்டார். இது எப்போ நடக்குதுன்னு கேட்டால் 2008 நடக்கிறது. 2012 மீண்டும் ஒரு அரசுக்கு எதிரான கிளர்ச்சி ஏற்படும் போது சவுதியிலிருந்து கிளம்பி மாலிக்கு வந்தவர் அந்த நாட்டினுடைய அந்த கிளர்ச்சி குழுக்களுக்கு தலைமை தாங்குவதற்கு முற்படுகிறார். அந்த கிளர்ச்சி குழுக்கள் இவருடைய தலைமையை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டன. அதற்கு பிறகுதான் என்ன பண்றாருன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களை எல்லாம் ஒன்றிணைத்து JNIM என்கிற ஒரு குடையின் கீழாக எல்லா ஆயுத குழுக்களையும் கொண்டு வந்து இயாத் அல் காலி என்கிறவர் முழுவதுமாக மாலியினுடைய இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த நேரத்தில் இந்த மாலியினுடைய பகுதிகள் சிலவற்றை இந்த JNIM என்கிற அமைப்பு கண்ட்ரோல் பண்ணுகிறது. அதே போன்று பொர்கினோ ஃபசோவினுடைய சில பகுதிகளையும், கிட்டத்தட்ட 11 பகுதிகள், பிராந்தியங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த பகுதிகளை எல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இங்க அவங்க கொண்டு வருகிற இஸ்லாமிய சட்டம் என்று எதை சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்லாமிய பெண்களுக்கான ஆடை முறை என்கிற அந்த சிஸ்டத்தை மட்டும் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்துட்டோம். இப்ப நம்ம ஆப்கானிஸ்தான்ல பார்க்கிறோமா இல்லையா, நாங்க இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போறோம்னு வந்தவங்க தான் அமெரிக்காவை அடிச்சு நோக்கி அமெரிக்காவை நாட்டை விட்டு ஓடிடுச்சு, கையில் தாலிபான்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆப்கானிஸ்தானை. இப்போ ஆப்கானிஸ்தானுடைய நிலை எப்படி இருக்குது? இஸ்லாமிய ஆட்சியை தான் கொண்டு வந்திருக்கிறாங்களா? செல்வ செழிப்போடு அத்தனை மக்களும் சந்தோஷமாக அப்படியே ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களா? ஒன்றோ பாகிஸ்தானோட அடிச்சுக்கிடுவாங்க, இல்லைன்னா ஈரானோட சண்டை பிடிப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஊடகங்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய கெட்ட விமர்சனங்களுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு குழுவாக அவர்கள் தங்களை அடையாளம் காட்டிக்கொள்வதை நம்ம பார்க்க முடியும். இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளைகள் கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்தினால் அதில் யாரும் மாற்றுக்கருத்து சொல்ல போறதில்லை. ஆனால் அவர்கள் செய்கிற வேலைகள் இஸ்லாத்துக்கு நேர் முரணாக இஸ்லாம் என்று புரிந்து கொண்டு செய்கிற பல காரியங்களையும் நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி தான் இந்த JNIM என்கிற அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை முறை மட்டும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களா, நாங்கள் இஸ்லாம் சொன்ன மாதிரி நடக்கிறோம், அது மட்டும் தான் இஸ்லாம் சொன்ன மாதிரி நடக்கிறதா? இதை பண்ணிட்டு அந்த நாட்டுக்குள்ள பள்ளி வாயில் மீது தாக்குதல்கள் நடத்துகிறார்கள், குண்டு தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது, பாடசாலைகள் மீது குண்டு தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது.
நடத்தப்படுகிறது, பாடசாலைகள் மீது குண்டு தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது, மாலியினுடைய தலைநகர் பமாகோ சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது, தகவல் கோபுரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, பாதைகள் அளிக்கப்படுகிறது, பாலங்கள் அளிக்கப்படுகிறது, மக்களுக்கான உணவுகள் கொண்டு போவதற்கான எந்த வழிகளும் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு தேவையான அத்தனையும் தடை செய்யப்படுகிறது. இதெல்லாம் தடை செய்யப்பட்டு நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரப்போறோம் சரிப்பட்டு வந்துருமா? அப்ப என்னன்னு கேட்டா, இஸ்லாத்தின் பெயரால் இவர்கள் செய்கிற அநியாயத்திற்கு சாயம் பூச முற்படுகிறார்கள். இதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் பமாகோ எப்படி முற்றுகையிடப்பட்டது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தை தான் தற்போது அவர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். பமாகோவில் எந்த விதமான எரிபொருள் டேங்குகளும் உள்ளே நுழைய முடியவில்லை. கடைசியாக 3 மாதங்களுக்கு முன்பதாக 400 டேங்கர்கள் உள்ளே போனது மாத்திரம்தான். அதற்கு பிறகு எந்த டேங்கர்களும் உள்ள போகல. இப்பொழுது அவர்களுக்கு அங்க பெட்ரோல் வாங்குவதற்கான வழி எதுவுமே இல்லை. அப்படியே வாங்கினாலும் மாலியினுடைய தலைநகர் பமாகோவில் 1 லிட்டர் பெட்ரோல் இலங்கை பணத்திற்கு 40,000 ரூபாய்களுக்கு விற்கப்படுகிறது. 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கணும்னா ஸ்ரீலங்கா காசு 40,000 ரூபாய் நீங்க கொடுக்கணும். அப்பதான் 1 லிட்டர் பெட்ரோல் கிடைக்கும். ஏன்னா உள்ள எதையுமே அனுமதிக்காம முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்படி பணம் வருகிறது, நிதி வருகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த JNIM என்கிற இந்த ஆயுத குழு தங்க சுரங்கங்களை கையிலே வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பமாகோவில் பல இடங்களில் தங்க சுரங்கங்கள் இருக்கிறது. அந்த தங்க சுரங்கங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் இப்பொழுது அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். எனவே தங்க சுரங்கங்கள் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த வருமானங்கள் அவங்க செனகலுடைய எல்லை, அதே போன்று ஐவரி கோஸ்டினுடைய எல்லைகளில் போய் தான் விற்பனை செய்கிறார்கள் என்று நம்பப்படுகிற அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கால்நடை உற்பத்தியில் மாலி ரொம்ப ஃபேமஸான ஒரு நாடு. இங்க இருக்கக்கூடிய கால்நடைகள், ஆடு மாடு ஓட்டம் எதாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் அவங்க கடத்துறாங்க. கடத்தி கொண்டு வந்து இந்த எல்லைகளில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்கிறார்கள். அதனூடாகவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆயுத கடத்தல்கள் நடைபெறுகிறது. ஆயுத கடத்தலினூடாக வருமானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இதை தாண்டி வெளிநாட்டினரை பணைய கைதிகளாக பிடிப்பதினூடாக அதிலிருந்தும் அவர்கள் பணத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம முழுமையாக இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுரையில் பார்க்க முடியும், படிக்க முடியும். இதுதான் மாலியினுடைய ஆயுத குழுவினுடைய வருமானமாக இருக்கக்கூடிய நேரத்தில் JNIM என்கிற இந்த ஜமாத் நுஸ்ரா அல் இஸ்லாம் வல் முஸ்லிமூன் என்கிற பெயரில் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் சீரழிக்கக்கூடிய இந்த அமைப்பு வேறு எங்கெல்லாம் செயல்படுகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இவர்கள் மாலியை தாண்டி நைஜரில் சில பகுதிகளில் செயல்படுவதாக சொல்லப்படுகிற அதே நேரம் புர்கினோ ஃபசோவினுடைய பல பகுதிகளிலும் இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். புர்கினோ ஃபசோவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய அன்சாருல் இஸ்லாம் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்போடு இணைந்து தான் இந்த அமைப்பினர் செயல்பட்டு வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் 2017 புர்கினோ ஃபசோவுக்குள்ள இவர்கள் ரொம்ப ஓவராக விரிவடைந்திருக்கிறார்கள். தலைநகருக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 13 பிராந்தியங்களில் 11 பிராந்தியங்களை இந்த குழுதான் கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இவங்களோட கையில் தான் இருக்குது. ஆனால் இப்ராஹிம் ட்ரூடோ என்ன பண்ணுறாருன்னா, நான் தான் புர்கினோ ஃபசோவினுடைய ஜனாதிபதி, நான் தான் அதிபர் என்று அவர் சொல்லிக் கொள்றாரு. யதார்த்தமாக அவரை விட அதிகமான பகுதிகளை இந்த அமைப்பினர் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக புர்கினோ ஃபசோ தான் JNIM என்கிற இந்த ஆயுத குழுவினுடைய பயங்கரவாத குழுவினுடைய ஹாட்ஸ்பாட்டாகவே இருக்கக்கூடியதை நம்ம கவனிக்க முடியும். 2022 முதலாக புர்கினோ ஃபசோவினுடைய ஜிபோ என்கிற ஒரு முக்கியமான நகரத்தை இவர்கள் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆயுத குழுவினர் இந்த நகரத்துக்குள்ள உணவுகள், தேவையான பொருட்களை எல்லாம் விமானம் மூலமாகத்தான் கொண்டு போய் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு மே மாதம் நடந்த ஒரு தாக்குதலில் இந்த நகரத்துக்குள்ளாக குறிப்பிட்ட ஆயுத குழு நடத்திய தாக்குதல்களில் அங்கிருந்த இராணுவத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட படைப்பிரிவினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. குறிப்பாக இப்ராஹிம் ட்ரூடோவினுடைய படையை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்களை ஒரே தாக்குதலில் அவர்கள் கொன்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. இதை தாண்டி இந்த இடத்துல மாலியில் இருக்கக்கூடியவர்கள் புர்கினோ ஃபசோவினுடைய எல்லைகளுக்குள்ளும் பல பகுதிகளை கைப்பற்றி வைத்திருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிற ஐவரி கோஸ்டுக்குள்ளேயும் 2020 முதலாக தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். மொத்தத்தில் இங்க இருக்கக்கூடிய எல்லா
நாடுகளிலையும் அவங்க ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆயுத குழுவை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நைஜர்ல இருக்கக்கூடிய ராணுவ ஆட்சியாளர்கள், அதே போன்று புர்கினோ ஃபசோவினுடைய ஆட்சியாளர் இப்ராஹிம் ட்ரூடோ, அதே போன்று மாலியினுடைய ராணுவ ஆட்சியாளர்கள் என்று அத்தனை பேருமே படாத பாடுபடுகிறார்கள். அவங்க சிவிலியன் அரசாங்கத்திட்ட இருந்து, பொதுமக்கள் அரசாங்கத்திட்ட இருந்து ராணுவத்தின் மூலமாக ஆட்சியை பிடித்தவர்கள். இப்ராஹிம் ட்ரூடோவும் ஒரு ராணுவ ஆட்சியாளர். நம்ம பெரிய ஹீரோ அப்படி இப்படி எல்லாம் யூடியூப்ல இப்ராஹிம் ட்ரூடோவை போட்டு புகழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கல்ல, அவர் ஒரு ராணுவ ஆட்சியாளர். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தேர்தல் வச்செல்லாம் வென்று வந்த ஆட்சியாளர் கிடையாது. ஆனால் இளமையாக 37 வயதுகளிலேயே அவர் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. அவர் ஆட்சியை பிடிச்சது ஒன்றும் இந்த JNIM என்கிற அமைப்பிட்ட இருந்து சண்டை போட்டு அங்கிருந்து ஆட்சியை பிடிக்கல. ஆல்ரெடி அங்க இருந்த அரசிட்ட இருந்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. அதை தாண்டி நைஜர்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், மாலியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், ஐவரி கோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லோருமே இந்த குழுவை அடக்குவதற்கு முயற்சி செய்தாலும் அவர்களால் முடியாமல் இருக்கிறார். அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக எதற்குன்னு கேட்டா, இந்த பகுதிகளில் இப்ராஹிம் ட்ரூடோவை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கெல்லாம் பெரிய ஹீரோ மாதிரி சில பேர் கொண்டாடுறதை பார்க்கலாம். அதுவும் இந்த காசா வார் நடைபெறுகிற நேரத்தில் இப்ராஹிம் ட்ரூடோ காசா தொடர்பாக இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஒரு எச்சரிக்கையும் எங்கேயும் வந்தால் பண்ணல. சும்மா இந்த ஏஐல வார வீடியோக்களை பார்த்துட்டு நம்மாக்களும் என்னன்னா, இப்ராஹிம் ட்ரூடோ அடுத்து அப்படி வந்துருவார் போல, கட்டாஃபி மாதிரி இருப்பார் அல்லது அவன் மாதிரி இருப்பார், இவர் மாதிரி இருப்பார்ன்றெல்லாம் பேசிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி அந்த அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு காசா தொடர்பான முக்கியமான ஒரு மீட்டிங்கை வச்ச நேரத்தில், அந்த மீட்டினுக்கு நான் வரமாட்டேன், ஆனால் காசாவுக்கு என்ன நடந்தாலும் தொலைச்சிருவோம் பார்த்துக்க, இப்படி எல்லாம் இப்ராஹிம் ட்ரூடோ பேசியிருக்கிறாரு என்றெல்லாம் பல வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கலாம். எங்கேயுமே இப்ராஹிம் ட்ரூடோ அப்படி பேசல. அப்படி பரவிய எந்த வீடியோக்களும் அவர் பேசிய வீடியோக்களும் அல்ல. அவர் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத குழுவையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிற போது காசாவுக்குள்ள அல்லது இஸ்ரேலோட சண்டை பிடிக்கிற லெவலில் தான் அவர் இருக்கிறாரான்னா அப்படி கிடையாது. அது ஊடக பிம்பம், அவருடைய வயதுக்கு கொடுக்கப்பட்ட பிம்பம் தான் பெரும்பான்மையானது. அவர் திறமையானவராக இருப்பார், இல்லாமல் இல்லை. பெரும்பான்மையான பிம்பம் அவருக்கு ஊடக ரீதியாக நம்மாக்களே கொடுத்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு வைரல் ஆகி முடிய அதுக்கேற்ற மாதிரியான இளமையாக இருக்கிறாரு, அப்படி ராணுவம் சுற்றி வளைச்சி வருது, ராணுவ உடையில் இருக்கிறாரு, பொதுமக்களோடு போய் சாதாரணமாக பழகிறாரு என்கிற மாதிரியான ஒரு பிம்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே புர்கினோ ஃபசோ, அதே போன்ற மாலி ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இப்ராஹிம் ட்ரூடோவாக இருக்கலாம், மாலியினுடைய ஆட்சியாளர்களாக இருக்கலாம், இவங்க அத்தனை பேருமே இந்த ஆயுத குழுவை அடக்குவதற்கு முடியாமல் ரஷ்யாவினுடைய உதவியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா நேரடியாக ரஷ்யாவினுடைய போர்சஸை கொடுக்காம, நீங்க பாப்பீங்க இந்த புர்கினோ ஃபசோவினுடைய பிரசிடென்ட் பல கட்டங்களில் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் இருக்கும். விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவிலிருந்து ராணுவத்தை கொடுத்து உதவல. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ரஷ்யாவில் ஒரு பணத்திற்கு வேலை செய்யக்கூடிய ஆயுத குழு ஒன்று இருக்கிறது, வாக்னர் குழு என்று சொல்லுவாங்க. வாக்னர் என்கிற ஒருவருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோடைய மிக நெருங்கிய நண்பராக செயல்பட்டவர் வாக்னர். இவர் தான் உக்ரைனுடைய வார்லையும் தன்னுடைய படைகளை கொண்டு போய் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு, காசு கொடுத்தா எங்க வேணும்னா வந்து சண்டை பிடிப்பாரு. இவருடைய படையைச் சேர்ந்த சில பேர் இஸ்ரேலுக்காக காசாவில் வந்து சண்டை பிடித்த வரலாறுகளும் இருக்கிறது. அவருக்கு சம்பளம் கொடுத்தா சரி, காசை பேசுவார், அமௌண்ட்டை பேசி எத்தனை பேர் வேணும் பாரு, சம்பளத்துக்கு வந்து சண்டை பிடிக்கிறதுக்காக ஆள் அனுப்புகிற தொழிலை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த வாக்னர் குழுவினுடைய படையில் இருக்கக்கூடியவங்களை தான் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவர் இந்த வாக்னர் குழுவில் இருக்கக்கூடிய அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட கூலிக்கு சண்டை பிடிக்கக்கூடிய படை இருக்குதா இல்லையா, அந்த படையை சேர்ந்த கிட்டத்தட்ட 1000 பேர் புர்கினோ ஃபசோவினுடைய பிரசிடென்ட்டாக தற்போது இருக்கக்கூடிய இப்ராஹிம் ட்ரூடோவினுடைய நாட்டில் வந்து இந்த JNIM என்கிற ஆயுத குழுவுக்கு எதிராக போராடுகிறார்கள், சண்டை பிடிக்கிறார்கள். அதே போன்று மாலியில் சண்டை பிடிக்கிறார்கள். அதே நேரத்தில் நைஜரில் போய் சண்டை பிடிக்கிறாங்க. இது எல்லாமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆயுத குழுவுக்கு சேலரி கொடுப்பாங்க. இவங்க நாடே சாப்பிட வழி இல்லாமல் இருக்குது. அந்த நேரத்தில் அங்கிருந்து கிடைக்கிற கொஞ்சம் காசையும் எடுத்து வாக்னர் குழுவுக்கு கொடுப்பாங்க. அவங்க வந்து சண்டையிடுவாங்க. ஆனால் இவர்கள் எதிர்பார்த்த விதமான எந்த ஒரு வெற்றியையும் மாற்றத்தையும் வாக்னர் குழுவினால கூட கொடுக்க முடியாமல் போய்விட்டது. இந்த நிலையில தான் தற்போது மாலியினுடைய தலைநகர் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. பமாகோ முழுமையான முற்றுகையில் இருக்கிறது. ஒன்றோ ராணுவம் அல்ஃபஷரை விட்டு வெளியேறின மாதிரி வெளியேறி பமாகோவை அந்த அமைப்பிடத்தில் விட்டுட்டாங்க என்று சொல்லி சொன்னா ஏதோ ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் ராணுவம் உள்ளே இருந்துகிட்டே வெளியால உதவியை எடுத்து இந்த ஆயுத குழுவை, இந்த தீவிரவாத குழுவை, பயங்கரவாத குழுவை அடித்து நொறுக்க வேண்டும். அப்படி செய்தால் மாத்திரம்தான் மாலியினுடைய மக்களை பாதுகாக்க முடியும். இதுதான் மாலியில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது.
தொடர்ந்தும் படாத பாடுபடுகிறது மாலி. அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த 2 மாதங்களுக்குள்ளாக 390க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தீவிரவாத ஆயுதமேந்திய குழுவால் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் நாட்டை மீட்டெடுக்க போகிறோம்ங்கிற பேரில் இஸ்லாத்தையும் அதுக்குள்ளே நுழைச்சிக்கிட்டு இல்லாத அநியாயங்களை பண்ணி இன்னும் விமர்சனங்களை உண்டாக்கக்கூடிய இன்னும் தேவையற்ற சர்ச்சைகளை தூண்டக்கூடிய ஆட்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்களே தவிர இவர்களால் இஸ்லாமியர்களுக்கோ இஸ்லாத்திற்கோ எல்முனை அளவுக்கும் நலவுகள் நடந்ததில்லை. இஸ்லாம் ஒருபோதும் இதை ஆதரிக்கவில்லை. இஸ்லாம் இந்த குழுக்களை எந்த இடத்திலும் அனுமதித்ததும் கிடையாது என்பதையும் அத்தனை சகோதர சகோதரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.